ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் அழகான வீடு. சீக்கிரமேவே வரலட்சுமி பூஜை வரப்போகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைக்காக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு வரப்போகிற சுமங்கலிக்கு என்னெல்லாம் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கலான்றதும் பார்க்கலாம். இந்த வருஷம் புதுசாக ஒரு ஆரம் செட்டு வாங்கியிருக்கேன் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்காக கண்ணாடி வளையல், மருதாணி, கண்ணாடி, தாலி சரடு, சீப்பு, ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பூ கூட. மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டாக வாங்கலை, குங்குமம் நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம் இல்லையா, அது இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஜிப்லாக்கில் போட்டு அழகாக பேக் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்காக ஜிப்லாக் கவர் வாங்கிட்டேன். லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நான் வரலட்சுமி பூஜைக்கு தாம்பூலம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறது வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தாம்பூலத்தில் கொடுக்க வேண்டிய திங்ஸ் மட்டும் இதே தான். இதே நம்ம எப்படி அழகாக பேக் பண்ணி கொடுக்கறதுன்றது வீடியோ நிறையா போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள் குங்குமம் ஃபஸ்ட்டு பேக் பண்ணலாம். அதுக்கு இது போல் ஜிப்லாக் கவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் லேஸு, ஸ்டாப்லர் தேவைப்படும். ஜிப்லாக் கவரில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இன்னொரு கவரில் குங்குமம் போட்டுக்கலாம். இது கூட நான் ஏற்கனவே மஞ்சள் குங்குமம் எப்படி பேக் பண்ணி கொடுக்கறதுன்ற வீடியோ நிறையாவே போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். இந்த மஞ்சள் குங்குமம் கவரை ஒரு பொக்கே போலவோ இல்லை ஹேண்ட்பேக் போலவோலாம் நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு அதை பாதியாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இந்த லேஸ் இருக்கு இல்லையா, அதில் சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெண்டையும் கவர் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் போட்டுடலாம். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன குட்டி ஹேண்ட்பேக் போல் இருக்கும். அழகாக ஒரு கிஃப்ட் பேக்கிங் போலவும் இருக்கும். இது மேலே ஒரு ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். இதோட கிராண்டாகவும் இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். நான் சிம்பிளாகவே கொடுக்க போகிறேன். இது போலவே மஞ்சள் குங்குமம் எல்லாமே பேக்கெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லேஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈஸியாக ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஸ்டாப்லர் போட்டுட்டு அழகாக பேக் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அழகாக ஒரு ஸ்டோனும் வச்ச உடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுன்றதுக்காக தான் மஞ்சள் குங்குமம் தாம்பூலத்தில் கொடுக்குறோம். நார்மலாக கொடுக்காம இது போல் அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கறது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு தாலி சரடு பார்க்கலாம். தாலி சரடு ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கிட்டு அதை இந்த அளவுக்கு நல்லா மடித்து எடுத்துகிட்டு அதை ஒரு செல்லோ டேப் வச்சுட்டு ஒட்டிடலாம். செல்லோ டேப் நார்மலாக ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் கிஃப்ட் பேக்கிங் போல் இருக்கிறதுக்காக இது போல் கலர் செல்லோ டேப் வச்சுருக்கேன். அதை போட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். இது போலவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். தாலி சரடும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுன்றதுக்காக தான் கொடுக்கறது. இது போல் மஞ்சள் கயிறில் தாலி போடுறது ரொம்ப நல்லது. தாலி செயின் போட்டிருந்தாலுமே மஞ்சள் கயிறு அடியில் வச்சு அதில் தாலி போடுறது நல்லது. அப்பப்போ நம்ம மஞ்சள் தேய்ச்சிக்கணும். மஞ்சள் குங்குமம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தாலி சரடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கண்ணாடி வளையல் பார்க்கலாம். கண்ணாடி வளையல் நம்ம 4 வளையல் கொடுக்கணும். அப்போ தான் 2 கையில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். 2 கொடுத்தாக்கா நமக்கு அவங்க ஒன்று போட்டால் சத்தம் கேட்காது. நான் 4 வளையல் ஒருத்தவங்களுக்கு தரப்போகிறேன். அதனால் 4 நாளாக பேக் பண்ணி வச்சுக்கிறேன். தனித்தனியாக 4 வளையலையும் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கக்குள்ளே அது டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அதையும் செல்லோட்டை போட்டுட்டு ஒட்டி வச்சு கொடுத்துடலாம். இந்த வளையல் இதை போல் தான் கட்டி கொடுப்பாங்க. இது நல்ல வளையல், இது நல்லா வெயிட்டாக இருக்கும், சீக்கிரத்தில் உடையாது. அதே சமயத்தில் அது மேலே இருக்கிற அந்த ஜிகினாலாம் அதிகமாக இதில் இருக்காது. இந்த கட்டி வச்சதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். அப்போ தான் வளையல் எதுவும் உடையாமல் கிடைக்கும். கால் கொலுசு சத்தம் கேட்குறது போல் கையில் இருக்கிற வளையல் சத்தமும் வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த வளையல் சத்தத்துக்கு எந்த கெட்ட சக்தியும் நம்மக்கிட்ட அண்டாது. இந்த தாம்பூலத்தில் கொடுக்குற திங்ஸ் எல்லாம் இங்கே எங்கள் ஊர்லேயே ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது. எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் அங்கே தான் சென்டிமெண்ட்டாக வாங்குவேன்.
இப்போ இந்த 4 வளையலாக சேர்த்துட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுறேன். நூல் இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம். அது போலவே எல்லா வளையலையும் 4 வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நூலோட இதை போல் கலராக செல்லோ டேப் போட்டு ஒட்டினா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து ப்ளவுஸ் பிட்டு. இதை அப்படியே வந்து நார்மலாக கொடுக்காம இதையும் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கலாம். ப்ளவுஸ் பீட்டை வந்து நிறையா மெத்தடில் வந்து ஃபோல்டிங் பண்ணி கொடுக்கலாம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே வந்து நான் அதை போல் வந்து வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். இந்த தடவை ஒரு ஃப்ளவர் போல் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு இதை போல் ப்ளவுஸ் பீட்டை வந்து ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு இதை வந்து 4 மடிப்பாக வந்து மடிச்சுக்கலாம். நம்ம சாரீக்கெலாம் வந்து முந்தானியை வந்து வைப்போம் இல்லையா, அதை போல் வந்து 4 மடிப்பு வந்து வச்சுக்கலாம். இது போல் 4 மடிப்பும் வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அழகாக வரும். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து 4 மடிப்பு வந்து வச்சுட்டேன். எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற போல் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம விசிறி மடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வந்து ஒன்று மாற்றி மடிச்சுட்டு வரலாம். ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடலாம். ரப்பர் பேண்ட் போட்டோன்னே 2ஆக வந்து பிரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம 2 சைடும் வந்து இதை போல் ஒவ்வொரு இதுவாக வந்து மடிப்பெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டா இது ஒரு பூ போல் இருக்கும். இப்படியேவும் வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒவ்வொரு இதழ் போல் வந்து விரிச்சும் விட்டுக்கலாம். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு பூ போல் இருக்கும். தாம்பூலத்தில் சாரீ ப்ளவுஸ் பிட்டெலாம் வந்து வச்சு கொடுக்கறதுனால வஸ்திரதானம் செஞ்சதுக்கு சமமாகும். இப்போ இன்னொரு மெத்தட் வந்து பார்க்கலாம். போன வருஷம் கூட இது போல் தான் வந்துட்டு நான் கொடுத்தேன். இப்போ இது அப்படியே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் போல் மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சுருட்டிட்டு வரலாம். சுருட்டிட்டு இந்த அளவுக்கு வந்து துணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து இது போல் நீட்டாக வந்து ரவுண்டாக சுருட்டிக்கலாம். இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த சைடில் வந்துட்டு ஒரு குண்டு ஊசியோ இல்லை ரப்பர் பேண்டோ வந்து போட்டுக்கலாம். பிரியாமல் இருக்க குண்டு ஊசியை போட்டுட்டு அடியில் இருக்கிற இந்த துணியை வந்து இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இது இலை போல் தெரியும். மேலே வந்து ஒரு ரோஸ் வந்து இருக்கிற போல் தெரியும். இது போலவே எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து 3 மெத்தடில் வந்து ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். தாலி சரடு ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் குங்குமம் ரெடி ஆகிடுச்சு. கண்ணாடி, மருதாணி, சீப்பு, வளையல் இதெல்லாம் வச்சு கொடுக்க ஒரு சின்ன பூ கூட. இது போல் விசேஷ நாளில் தாம்பூலம் வந்து கொடுக்கறது நம்மளுக்கும் நல்லது, வாங்கிக்கிறது அவங்களுக்கும் நல்லது. இப்போ இந்த பூக்கூட உள்ள வந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து போட்டு எடுத்து வச்சிட போகிறேன். பூஜை டைமில் வந்து வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், பூ இதெல்லாம் வந்து வச்சுட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து வரலட்சுமி பூஜை அப்போ சுமங்கலிக்கு வந்து கொடுக்குறோன்றது தெரிஞ்சுக்கலாம். வஸ்திர தானத்துக்காக ப்ளவுஸ் பிட்டு, தீர்க்க சுமங்கலிக்காக தாலி சரடு, திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக கண்ணாடி வளையல், ஆரோக்கியத்துக்காக சீப்பு, நோய் இல்லாமல் இருக்க மருதாணி, தீர்க்க சுமங்கலியாக இருக்க மஞ்சள் குங்குமம், கணவரின் ஆயுளுக்காக கண்ணாடி. இதுபோல் பஞ்சு தேங்காய் வச்சு கொடுக்கறதுனால பாவம் போகும். பழம் கொடுக்கறது அன்னதான பலன் கிடைக்கும். வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுனால லக்ஷ்மி கரம் கிடைக்கும். பூ கொடுக்கறதுனால மங்களகரம் கிடைக்கும். தாம்பலம் கொடுக்க போகிறவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு குங்குமம் வச்சு விடலாம். நாம் சின்னவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட குங்குமம் வந்து வச்சுக்கலாம். வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வீட்டுக்கு வர சுமங்கலிங்களுக்கு பாத பூஜை பண்ணி தாம்பலம் வந்து கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. வெத்தலை, பாக்கு, மஞ்சள் குங்குமம், பூ வச்சு கொடுத்தாலே போதுமானது. கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறவங்க இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு தாம்பலம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.